காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி தற்போது அதிகாரப்பூர்வமாக தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் தற்போது தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர்கள் முன்னிலையில் அவர் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பேராசிரியர் திரு ராமஸ்ரீனிவாசன் அவர்கள். சார் வணக்கம். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி பாஜகவில் தன்னை அதிகாரப்பூர்வமாக இணைத்துக் கொண்டிருக்கிறார், எப்படி பார்க்கிறீங்க? வரவேற்கிறேன். விஜயதாரணி அவர்கள் அங்கே விளவங்கோடினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். காங்கிரஸ்ல ஒரு நீண்ட பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருப்பது காங்கிரசுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அளிக்கும். இதுவரைக்கும் இந்தி கூட்டணியில கட்சிகள் தான் ஒன்றோடு ஒன்று பிரிந்து செல்கின்றன என்ற நிலை. இப்ப விஜயதாரணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில தன்னை இணைத்துக் கொண்டதன் மூலமா காங்கிரஸ் கட்சிக்குள்ளிருந்தே கூட பலர் வெளியேறுகிற நிலை உருவாகும். இந்த நிலை தொடரும் என்றுதான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வாக்களித்த விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை விஜயதாரணி இழைத்து விட்டார் அப்படின்னு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் சொல்கிறார். ஏன் இதுவரைக்கும் காங்கிரஸ்ல ஒரு இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வேற கட்சியில காங்கிரஸ்ல இணைந்தது இல்லையா? எம்பிக்கள் இணைந்தது இல்லையா? இதெல்லாம் அவங்களுடைய உரிமை. அந்த அவருடைய எம்எல்ஏ பதவியை பொறுத்தவரை அது அந்த பதவி என்ன ஆகும் என்பதை சபாநாயகர் முடிவு செய்வார் என்பதுதானே தவிர, ஒரு எம்எல்ஏ ஒர்க்கிங்ல பொறுப்புல உள்ள எம்எல்ஏ இன்னொரு கட்சிக்கு போகக்கூடாதுன்னு சட்டத்துல கிடையாது. சட்டப்படி சரிதான். அவங்க கட்சி மாறி வந்தது முற்றிலும் சரி. மிக நன்றி திரு ராமஸ்ரீனிவாசன். இணைப்பில் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.